நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சாப்பாடோடு வச்சு சாப்பிட போகிறோம் முருங்கைக்கீரை குழம்பும், அதுக்கு காம்பினேஷன் பீக்கங்காய் பொரியலும். தினம் ஒரே குழம்பு காய் ரசம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு விதமான குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரையில் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பச்சையாக எதுவும் வணக்காமல் செய்ய போகிறோம். அதுக்கான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். வரமிளகா ஒரு 6 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், தேங்காயை நம்ம கீரி எடுத்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன், முருங்கைத்தலை 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை நான் தோல் நீக்கி நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக, பச்சை மிளகா 3 மிளகா எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம பச்சையாக அரைக்கிறதுக்கான பொருட்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும்னா பச்சை செலவுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கிறது மிளகா, சீரகம், மல்லி, தேங்காய், துவரம்பருப்பு. இப்போ இதையெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம செலவு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது துவரம்பருப்பு போட்டிருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு பருப்பு வந்து இருக்கிறங்காட்டிக்கு நல்லா கெட்டித்தன்மை கிடைக்கும். அதுங்காட்டிக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். வானொலி வச்சாச்சு. சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு மனம் கொடுக்கும் நல்லா, அதே சமயம் நல்லதும் கூட. நம்மளுக்கு வந்து இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு வந்து இப்போ நம்மளுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணி இப்போ நல்லா நம்ம வணக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வணங்கி வந்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துருக்கு. இதில் வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சுருக்கிறது மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாலா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். பச்சை செலவுக்கு வந்து இப்போ அரைச்சி ஊற்றுனது கூட தேவைக்களவா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். இது நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் போடுறோம் கீரையை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பாதி கொதி வந்திருக்கு. அடுத்து மூடி வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா கொதிச்சு வந்துடும் குழம்பு. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகையில் நல்லா திக்னஸ் ஆகிடும் குழம்பு கொதிச்சு வரையில். இப்போ வந்து நம்ம திரும்ப கொஞ்சம் உப்பு போடுறோம் கீரைக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு ஒரு கொதி. இப்போ வந்து குழம்பு நம்மளுக்கு ரெடியும் ஆயிடுச்சு. என்னங்க, அடுத்த ட்ரிப்பு உங்கள் வீட்லேயும் முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி குழம்ப செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு.